வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து கொழுக்கு ரொட்டி. அதாவது அந்த காலத்தில் நமக்கு குலோப் ஜாமுன்லாம் இருக்காது, இதை தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இல்லை ஹை ரிச் கண்டென்ட் இருக்குது. நமக்கு ராகி மாவு வந்து இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதில் வந்து கருப்பட்டி பாகு எடுத்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதோடு வந்துட்டு நம்ம நெய் ஆர் பட்டரை உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, கொஞ்சம் உப்பு போட்டு ஆட் பண்ணி ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வித்தின் 15 மினிட்ஸில் நான் இதை மேக் பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதை நம்ம அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ், ஓவல், சர்க்கிள் அந்த மாதிரி எதுனாலும் போட்டுக்கோங்க. நீட்டு வாகத்தில் கூட போட்டுக்கோங்க. ஆனால் இது கொழுக்கு ரொட்டிக்கு வந்து இந்த உருண்டை மாதிரி தான் இருக்கும். குலோப் ஜாமுன் அந்த காலத்து பாரம்பரிய ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டில் தான் வச்சு இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சு மூடி போட்டு வைக்க போகிறேன். அதுவுமே கொஞ்சம் சீக்கிரத்தில் ஒரு 4-5 மினிட்ஸில் நல்லா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். இன் பிட்வீன் கேப்பில் தான் நம்ம கருப்பட்டி மேக் பண்ணணும். இப்போ வந்துட்டு இதை நம்ம சாஃப்டாக வரத்துக்காக நான் நெய் ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். அந்த பால்ஸ் வந்து இல்லைன்னா ஹார்டாக இருக்கும். இது வந்துட்டு ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா உண்மையாக சூப்பராக, இப்போ இருக்கிற வின்டர் சீசனுக்கு ரொம்ப நல்லாவே சூடாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் குலோப் ஜாமுன்லாம் ரெஃபர் பண்ணாமல் இந்த மாதிரி இப்போத்துலேருந்தே நம்ம ட்ரை பண்ணால் தான் ஃப்யூச்சரில் நம்ம பசங்க ஓரளவாவது ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதனால் எப்பாவது ஒரு நாள் குலோப் ஜாமுன் கொடுக்கலாம். ஆனால் குலோப் ஜாமுனே வீட்டிலே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்காம விட்டுறாதீங்க. இது ஒரு சூப்பரான ரெசிபி. எல்லோரும் வீட்லேயுமே இது இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். கருப்பட்டி இல்லைன்னா ஆப்ஷனாக நீங்கள் மண்டை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். குலோப் ஜாமுன்லலாம் இப்போ வந்து மில்க் பவுடர், ஒயிட் சுகர் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு தேவையானது நம்ம வீட்டிலே செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் கருப்பட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையாக டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். மண்டை வெல்லம் இல்லாதவங்க மண்டை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் அறவே சேர்க்காதீங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதே கிடையாது. அது குட்டீஸ்க்கெலாம் சுத்தமாக சேர்க்காதீங்க. இப்போ இன் பிட்வீன் கேப்பில் தான் நான் வந்துட்டு கருப்பட்டி பாகு எடுக்க போகிறேன். பாருங்கள், நான் வந்துட்டு 1/2 kg எப்போவுமே மந்த்லி வாங்கிட்டு வருவேன். அது ரேராக தான் காலியாகும். இந்த மாதிரி நான் ரெசிப்பியில் ஆட் பண்ணி கொடுத்தா மட்டுமே காலியாகும். இப்போ நான் இந்த மாதிரி நல்லா நைஃப் வச்சு குட்டி குட்டி குட்டியாக ஸ்லைசஸ் போட்டுக்கிறேன். இதை நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நமக்கு அந்த பால்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வெந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த கலரில் தான் இருக்கும். ஒரு கிளாஸி லுக் இருக்கும். அதை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்கும். சாஃப்டாக இருந்துச்சு ரொம்ப. கண்டிப்பாக நீங்கள் நெய்யை ஆட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு பாகுமே ரெடி ஆயிடுச்சு. இதில் நமக்கு சில பல மண் அதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம காய்ச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திங்கன்னா தான் அதோட டஸ்ட்டெல்லாம் நமக்கு வாயில் தட்டுப்படாது. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இருக்கிறத இந்த மாதிரி நம்ம உதிரியாக எடுத்து இந்த பாத்திரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோடனே கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் வேணும்னா நீங்கள் கட்டினஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு தேங்காய் பூவாக தான் போட போகிறேன். ஏன்னா தேங்காய் பால் வந்துட்டு எல்லாருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. அதனால் நான் தேங்காய் பூ ஆட் பண்ணி போட்டால் சில பேருக்கு மட்டும் நம்ம பூ ஆட் பண்ணிவிட்டு சில பேருக்கு அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. நானுமே டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே அல்டிமேட் நம்ம பாரம்பரிய ரெசிபி இது. இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது ஒரு பாரம்பரிய ரெசிபின்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கருப்பட்டி சிறப்பாக எடுத்து வச்சுட்டு கூட டெய்லி மில்கில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிறப்பு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம கருப்பட்டியை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் வெதுன்னு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தால் அதுதான் சிறப்பு. தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். அதோட மில்கெல்லாம் சேர்த்து குடித்தோன்னா உண்மையாகவே ரொம்ப ரிச் ஹை கண்டென்ட்டு, அயர்ன் கண்டென்ட் இருக்குது. பாருங்கள், நான் தேங்காய் துருவில் தான் தூவி சர்வ் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் 2 பேர், ஒருத்தவங்களுக்கு தேங்காய் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு தேங்காய் பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணாமல் தேங்காய் பூ மட்டுமே போட்டு பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தாங்க கொழுக்கு ரொட்டி சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஈவன் உங்களுக்குமே பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.